வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி நம்ம பொங்கலுக்காக ரொம்பவே சூப்பரான ஒரு 10 மினிட்ஸ்லேயே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி போட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, அதே மாதிரியே குக்கர்லேயும் செய்ய தேவையில்லை. வெறும் 10 மினிட்ஸில் இந்த பொங்கல் செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோயிலில் கொடுக்கக்கூடிய பொங்கல்கள் மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பொங்கல் அரிசியை வச்சுலாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம அவுள் வச்சு தான் செய்ய போகிறோம். அவுள் வச்சு செய்யக்கூடிய இந்த பொங்கல் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பொங்கல் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ, இல்லை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக எதுவும் செய்யணும்னு தோன்றவங்க உடனே செஞ்சிடலாம். நம்ம கேசரிலாம் எவ்வளோ டயத்தில் செய்வோமோ அது மாதிரி அதை விட குயிக்காகவே செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டோம். அதே பிளேட்லேயே 1 கப் அளவுக்கு அவளையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அவள் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிட்ஸ்லேயே அவள் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வேக வச்ச பாசிப்பருப்பு அப்படின்றனால நல்லா அவளோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவளும் வந்துடுச்சு, பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பாகையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை நீங்கள் டேரெக்டாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். கல் தூசி எதுவும் இருக்கும் அப்படின்றனால நான் வடிகட்டி சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் எப்பயுமே பொங்கலுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலும் கூட அதோட பாலோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்போ பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னாவும் பால் சேர்த்து செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு சில பேர் பொங்கல் குக்கரில் வைப்பாங்க, ஒரு சில பேர் வாசலில் வைப்பாங்க. ஆனால் இது மாதிரி பொங்கல் வைக்க தெரியாதவங்க கூட குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.